வணக்கம், நான் கோகுல் பிரசாந்த். இந்த வீடியோவில் கமோடிட்டியில் ஏன் கேப் அப் கேப் டவுன் நடக்குது அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதுங்கிறாங்களே, அது எப்போ ட்ரேட் ஆகுது, அதில் இருக்கிற விஷயம்லாம் என்ன, தென் அங்கே என்ன கால்குலேஷன், லைக் கோல்டு என்ன கால்குலேஷனில் ட்ரேட் ஆகுது அண்ட் சில்வரு இங்கே எப்படி ப்ரைஸ் எடுத்துக்கிறாங்க எம்செக்ஸில், இப்படிங்கிறத பற்றி டீப்பான சப்ஜெக்ட் தான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இனி தன்னில் ஒன்றையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு தன்னோட சார்ட் வச்சுருக்கீங்க. இதில் பார்த்துட்டோம்னா நம்ம இப்போ கோல்டு அண்ட் இப்போ ஆயில் எடுத்துக்கலாமே, க்ரூட் ஆயில். கரெக்டாக க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் மோஸ்ட் எல்லாருமே அதான் ட்ரேட் பண்ணுறது. எம்செக்ஸ் வச்சுப்போம். எம்செக்ஸ் மார்ச் எக்ஸ்பைரி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 6042 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு சின்ன கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நமக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு வெப்சைட், அதுதான் சார்ட் ட்ரேடிங் வியூ சார்ட் தன்னோட இதில் இருக்குது. நம்ம ட்ரேடிங் வியூ எடுத்துப்போம். இதில் பார்த்துட்டிங்கன்னா யூஎஸ் ஆயில் ஆலில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணும், யூஎஸ் ஆயில் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வரும். சரி, WT க்ரூட் ஆயில் அப்படின்னு வருதுல, WTI க்ரூட் ஆயில். சரி, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 66.3 அப்படின்னு போய்கிட்டு இருக்குங்களா. இந்த இடத்துல நம்ம கால்குலேட்டரில் ஐஎன்ஆர் கன்வர்ஷன் எப்படி எம்செக்ஸில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த க்ரூடு, கோல்டு இதெல்லாம் எந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்களுக்கு, அதாவது எம்செக்ஸில் நம்ம டைரெக்டாக ட்ரேட் பண்ணால் ஒரு கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். சரியா, இப்போ ஆக்சுவலாக இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எங்கேருந்து எம்சிஎக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. எம்சிஎக்ஸுக்கு கொமாக்ஸும் வாங்க, அதாவது சிக்காகோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அங்கேருந்து முக்கியமாக கோல்டு, சில்வரு, அதுக்கப்புறம் காப்பர், இந்த ப்ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க எம்சிஎக்ஸு. அதுக்கப்புறம் நியூயார்க்கில் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அங்கேருந்து இந்த மாதிரி ஆயில் ப்ரைஸு, எனர்ஜி ப்ரைஸஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. தென் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஜிங்க்கு, அப்புறம் நிக்கல், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. சரியா, ஓகே. இதில் எல்லாமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாலரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது 66.3ங்கிறது டாலர் தான். நம்ம என்ன பண்ணலாம், 66.3 அப்படின்னு போட்டுக்கலாம். இன்டூ ஐஎன்ஆர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஐஎன்ஆர் பாருங்கள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்துட்டிங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும். இதில் இங்கே பாருங்கள் யூஎஸ்டி ஐஎன்ஆர் இருக்கு, எவ்வளோ போயிட்டுருக்கு, 90.68. சரியா, இப்போ என்ன பண்ணும், அங்கே கிடைச்ச 66.3ஐயும் 90.68 இன்ட்டு பண்ணிட்டோம்னா இதுதான் நம்ம எம்சிஎக்ஸ் ப்ரைஸ். சரிங்களா, எவ்வளோ 6012 காட்டுது இல்லைங்களா. ஆனால் இங்கே 6042 காட்டுது. அப்படின்னா இப்போ எம்சிஎக்ஸில் இருக்கிறது லோக்கலாக சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்கும். அது இது ஃபியூச்சர் ப்ரைஸில் அது 20 பாயிண்ட்டோ 30 பாயிண்ட்டோ முன்ன பின்ன அதனால ட்ரேட் ஆகும், உள்ளுக்கு இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட்னால. சரியா, எக்ஸாக்டாக ப்ரைஸுக்கு ட்ரேட் ஆகுது. ஏன்னா இது ஃபியூச்சர், எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர் சார்ட். இங்கேயும் வாங்குறவங்க விற்கிறவங்க இருப்பாங்க, அது ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்ன நமக்கு நடக்கும். ஆனால் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் யுஎஸ் ஆயில் எங்கே ட்ரேட் ஆகுதோ சேம் ப்ரைஸு நியூயார்க்கோட, அதாவது கொமாக்ஸ் அங்கேருந்து அந்த இதுலேருந்து எனர்ஜியோட இதுலேருந்து எடுத்துருவாங்க, மெட்டல் கோல்டோட எடுத்துருவாங்க, அது தான் ட்ரேட் ஆகும். இப்போ இது நமக்கு ஒரு பேரல் அப்படிங்கிறது தான் இந்த இது. சரிங்களா, யூஎஸ் ஆயில் பார்க்குறோம் இல்லைங்களா, இது ஒரு பேரல் அப்படிங்கிறது 158.9 லிட்டர் அப்படிங்கிறது தான் ஒரு பேரல் க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது. சரிங்களா, அதே மாதிரி கோல்டுக்கு இருக்குது. கோல்டுக்கு XAUUSD. சரிங்களா, XAUUSD அப்படின்னு போட்டோம்னா அது நமக்கு கோல்டு. சரிங்களா, இப்போ இந்த கோல்டு பாருங்கள் 5108.25. இதே மாதிரி 5000 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5000 ரூபாயில் அது டாலர். சரிங்களா, 5108 டாலர்ஸ். சரிங்களா, இது என்னன்னா அவுன்ஸ். ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா, நம்ம ஊரில் சவரன், கிராமு, பவுனு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது அது மாதிரி இது அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவுன்ஸ் கால்குலேஷனை பொறுத்தவரை 31.1 கிராம், 31 கிராம் நமக்கு இருந்தால் தான் என்னது, அது அவுன்ஸ். சரிங்களா, 31 கிராம் புள்ளி 1 எவ்வளோக்கு ட்ரேட் ஆகுது, இங்கே 5108 டாலருக்கு ட்ரேட் ஆகுது. சரிங்களா, அப்படியே நம்ம ஒரு கிராம் எடுத்துட்டோம்னா இங்கே லோக்கலாக பார்த்துட்டோம்னா எவ்வளோ ட்ரேட் ஆகுனா ஒரு 5000 ரூபா, 5800 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகலாம். இப்போ கோல்டு பெட்டல், ஒரு கிராம் வேணா கோல்டு பெட்டல் அப்படின்னு போட்டீங்கன்னா பெட்டல் இருக்கா, எவ்வளோ 5911 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா, இதுவே நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சில்வரும் பார்த்துட்டு அவுன்ஸ் கால்குலேஷன் சேம். சில்வருக்கு நமக்கு XAGன்னு சொல்லுவாங்க, XAG. சரிங்களா, GUSD டாலர் தான் அதுவும். சில்வரும் சேம் அவுன்ஸ் 31.1 கிராம், எவ்வளவு ஒரு நமக்கு அவுன்ஸ் $84, 84.6 டாலருக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தென் மோஸ்ட்டாக எல்லாத்தோட இது நல்ல வாலட்டிலிட்டியாக இருக்குது நேச்சுரல் கேஸ். கரெக்டாக, இந்த நேச்சுரல் கேஸ் பாருங்கள், நேச்சுரல் கேஸ் $2.9 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இந்த நேச்சுரல் கேஸ் நம்ம ஊர்லேயும் இருக்குது. நேச்சுரல் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ்லேயே ட்ரேட் ஆகும். எல்லாரும் ட்ரேட் பண்ணுறது இல்லைங்களா? நேச்சுரல் கேஸ் இருக்கா, மினி இருக்குது அண்ட் வந்து மெகாவும் இருக்கும். நமக்கு நேச்சுரல் கேஸ் மெகா இதை எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 278 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இல்லைங்களா? இது எவ்வளோ இது அப்படின்னா, இது வந்து நிறையா கியூபிக் மீட்டர் இந்த மாதிரியான கேல்குலேஷன் வரும். நான் கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். 21.25 அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட 21 கிலோவுக்கு மேலே நமக்கு என்னது இந்த நேச்சுரல் கேஸோட வெயிட் கிலோவில் சொல்கிறேன். கியூபிக் மீட்டர் அந்த வந்து பிசி சம்திங் ஏதோ இருக்குது. அதில் பார்த்துட்டோம்னா அது வந்து 1 lakh கியூபிக் மீட்டர் அந்த மாதிரிலாம் போகும். நம்ம கிலோவில் புரிஞ்சுப்போம். நமக்கு வந்து கிலோவில் வந்து 21.5, சரிங்களா? இந்த நேச்சுரல் கேஸோட இது இந்த மாதிரியான கன்வர்ஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகுது. சரி, அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு வந்து 5x24, சரிங்களா? வாரத்தில் 5 நாள் இருக்கும். நமக்கு 23 மணி நேரம் ட்ரேட் ஆகும். சாரி, என்ன 23 மணி நேரம். நைட்டு நம்ம ஊர் மிட் நைட் ஒரு 3 மணிக்கு வந்து அங்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து இன்டர்வல் விடுவாங்க, பிரேக் மாதிரி. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 23 நேரம் ட்ரேட் ஆகும். வாரத்தில் 5 வார வேலை நாட்களையும் அங்கே இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் லீவு தான், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு குளோபலாகவும் பார்த்துட்டா ஏற்கனவே தெரியும் ஃபாரெக்ஸோட செஷன்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியன், ஜப்பனீஸ் அண்ட் வந்து யூரோப்பியன் அண்ட் உங்களுக்கு அமெரிக்கன். இந்த செஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன இருக்கும், ஒவ்வொரு உலகம் வந்து சுற்றும் போது என்ன ஒரு நாட்டில் வந்து பகலாக இருக்கும், இன்னொரு நாட்டில் இரவாக இருக்கும். கரெக்டாக இப்போ வந்து நமக்கு வந்து இன்றைக்கி நைட்டு அப்படின்னா அமெரிக்காவில் பகலாக இருக்கும். அப்போ எந்த செஷனில் நல்லா ஒலட்டைலாக இருக்கும் அப்படின்னா முக்கியமானது வந்து அமெரிக்கன் செஷன். அமெரிக்கன் செஷனில் முக்கியமாக கமோடிட்டிஸாக இருக்கட்டும், இந்த டாலரில் ட்ரேட் ஆகிறது நல்லா ஒலட்டைலாக இருக்கும். சில வேளை பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்கன் செஷன்லாம் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து 7 மணிக்கு 8 மணிக்கு இந்த டைமில் தான் வந்து மோஸ்ட்டாக அதுக்கு மேலே கிடைக்கிற என்ட்ரியில் க்ரூட் எடுத்துப்பாங்க. அதனால க்ரூட் ஆயில் வந்து அமெரிக்கன் செஷன் ஓப்பன் ஆகிறதுனால தான் நல்லா ஒலட்டைலாக இருக்குன்னு 11:30 வரையும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க, சரிங்களா? இதனால தான் இந்த கேப் டவுன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நடக்குதுலாம், கேப் அப் கேப் டவுன் நடக்குது. லோக்கலைஸாக பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர் தான், சரிங்களா? இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் என்ன பண்ணிக்கலாம், ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக வந்து கோல்டு வச்சுருக்கிறவங்க கோல்டில் ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு வச்சுப்பாங்க. அண்ட் மற்ற விஷயங்களுக்காக க்ரூட் ஆயில் லோக்கலாகவும் கம்பெனிஸ் இருக்கும், அவங்க ஹெட்ஜ் பண்ணிக்க வச்சுப்பாங்க. இதுக்காக தான் இதெல்லாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதை பற்றி டீப்பாகவும் பேசுகிற இதெல்லாம் எப்படி க்ரூட் ஆயில் இங்கே கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகுது, எந்தெந்த கம்பெனியில் ஹெட்ஜ் பண்ணுவாங்க ஒரு எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஓரளவுக்கு எதுக்காக வந்து இந்த இதெல்லாம் ட்ரேட் ஆகுது, க்ரூட் ஆயில் எப்படி கன்வர்ஷன் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.